டேய், நீ கீதாவை மறக்கிறதுக்கு எனக்கு ப்ரொபோஸ் பண்ண. எப்படி ப்ரொபோஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? டிப்பா நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க, அதனால முதல்லேருந்து நீங்கள் டே அப்படின்னு கூப்பிடுறீங்க. அது நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கரெக்ட் இட். டேய், நான் தெரிஞ்சே தான்டா கூப்பிட்றேன். வெண்ண ஏன்டா நான் டான் கூப்பிடக்கூடாதா? நான் டான்னு கூப்பிட்டாதான் நமக்குள்ள க்ளோஸ்னஸ் அதிகமாகும். அதனால தான்டா அவனை டான் கூப்பிட்றேன். டாடா. சரி, நான் முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்டா. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நம்ம ஆஃபீஸ் மீட்டிங் ரூம் இருக்குல்ல, அங்கே ப்ரொப்போஸ் பண்ணேன். அது கூட பாஸ் கேட்டார். பாஸ் கேட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஏன்டா அவனை பற்றி பேசுகிற? விடு, இங்கே வா. நீ எனக்கு உன் மேலே பெரிய மரியாதை இருந்துச்சு, இப்போ இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ மற்றவங்கள மாரி இல்லை. எல்லாரும் அவங்க செல்ஃபிஷாக காட்டினாங்க, மென்னு காட்டிக்கிட்டாங்க. ஒரு உமனாக எப்படி தான் இருக்கணும்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. என் கண்ணுக்கு நீ வேற மாரி தெரிஞ்ச. இப்போ இல்லை, 5 வருஷம் முன்னாடி நம்ம ஆஃபீஸில் பார்த்தப்போ எல்லாரும் என்னை மட்டும் தட்டி பேசினாங்க. ஆனால் நீ மட்டும்தான் எனக்கு என்கரேஜ் பண்ணி சொல்லி கொடுத்த. நான் கான்ஃபிடென்ட் பர்சனாக ஆனதே உன்னால தான். அதனாலே எனக்கு உன்னை பிடிச்சி போச்சுடா. கீதா விஷயத்தில் நீ ரொம்ப கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. அப்போ ஏன்னு எனக்கு புரியல. ஆனால் இப்போ தான் புரியுது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. நான் உன்னை லவ் பண்ணுறேன்.